வெல்கம் டு சிவம் பில்டர்ஸ். இன்றைக்கி லிண்டல் பீம் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர். நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திருச்சி ரோடு பாப்மெட்டி ரோடு தாங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா லிண்டல் பீம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சன்சேட்னு சொல்லுவாங்க. லிண்டல் பீமோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் டோர் ஓப்பனிங் விண்டோ ஓப்பனிங் வருதோ அங்கெல்லாம் லிண்டல் பீம் கொடுப்போங்க. எதுக்காக வந்து இந்த லிண்டல் பீம் ரன் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வர வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட லோடு பூராமே பார்த்தீங்கன்னா லிண்டல் பீம் தான் வித்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் லிண்டல் பீம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கட் லிண்டல், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லிண்டலுங்க. கட் லிண்டல்னால் எங்கெங்கெல்லாம் ஓப்பனிங் வருதோ அங்கெல்லாம் கட் லிண்டல் கொடுப்பாங்க. ஆனால் அது சேஃப் கிடையாதுங்க. த்ரூ அவுட் நம்ம வந்து ரன் பண்ணுறதா எப்பவுமே சேஃபு. நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் லிண்டல் தான் ரன் பண்ணியிருக்கோங்க. எல்லா ஓப்பனிங்ஸ் த்ரூ வால் எல்லா வாலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லிண்டல் ரன் பண்ணியிருக்கோங்க. ஃப்ளோரோட ஃபினிஷிங்கிலிருந்து 2 to 3 ஃபீட்டில் வரது சில் லெவல்னு சொல்லுவோம். இதே பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டில் வரது பூரா லிண்டல் பீம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்லாபோட ஹூக்குன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இங்கே சொல்கிற சென்ட்ரிங் ஆளில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி ராடுன்னு சொல்லுவாங்க. இது எங்கெங்கே கொடுக்கலாம்னா சன்சைட் ஸ்லாப் எங்கெங்கே வருதோ அல்லது லாஃப்ட் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் அடிச்சு பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த லிண்டல் பீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்டர்கனெக்ட் ஆயிருக்குங்க. எல்லா பிளேருமே வந்து இன்டர்கனெக்ட் ஆயிரும். அதனால் இதுக்கு மேலே போகிற கண்டினியூஸ் லிண்டல் ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லிண்டலுக்கு மேலே வர பிரிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த லோடு பார்த்தீங்கன்னா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுங்க. அப்படி பண்ணுறதுனால வீட்டோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 16 mm ராட் போட்டுக்கோங்க. இது போல் உங்களுக்கும் குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.